நாகூர் சபை குழுக்கள் சார்பாக வந்திருக்கின்ற அனைத்து குழுக்கள், இளைஞர்கள், ஏரி மக்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய புனித நானூற்று விழா வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உலகெங்கும் படைப்பிற்கெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றும் என்ற ஆண்டவருடைய வார்த்தையை திருத்துதர்கள் ஏற்றுக்கொண்டு பயத்தோடும் பதற்றத்தோடும் இருந்த திருத்துதர்கள் தூய ஆவியை பெற்றவுடனே துணிவோடு மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள். கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெசியா நீங்கள் கொண்டிருந்தால் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்த இயேசுவை கடவுள் மாற்றி பெற உயிர்த்தெழுந்தார் என்ற இறை வார்த்தையை அவர்கள் அறிவிக்கின்ற பொழுது மக்கள் எல்லாரும் உள்ளம் குத்தப்பட்டவர்களா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது பேரவரும் கூறுகிறார், மனம் மாறுங்கள், திருமுழுக்கு பெற்று ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற இறை வார்த்தைக்கு இணங்க 4000-5000 மக்கள் கூட்டம் அனைவருமே மனமாற்றம் அடைகின்றார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்பதை நாம் திருத்தூதர் பணிகளில் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பணியை ஆரம்பிக்கின்ற பொழுது, மார்க்கு நற்செய்தியிலே கலிலேய பணி ஆரம்பிக்கின்ற பொழுது இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவருடைய இறை வார்த்தையை ஆரம்பிக்கின்றார். மத்திய நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது இயேசுவுக்கு முன்னோடியாக இருந்த திருமுழுக்கு யோவான் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறுங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவை இரண்டுக்கும் என்ன வேறுபாடு? ஆண்டவர் இயேசு கூறுகின்ற மனமாற்றம், திருமுழுக்கு யோவான் கூறுகின்ற மனமாற்றம் என்ன வேறுபாடு என்று ஆழ்ந்து பார்க்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவான் ஒரு சீர்திருத்தவாதியை போல் தீமையிலிருந்து நன்மையை செய், தீமையை விட்டு விட, நீ பாவியாக இருக்கின்ற பாவத்தை விட்டு நல்லதை பற்றிக்கொள் திருமுழுக்கு யோவான் அறிவுரை பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கூறுகின்ற மனமாற்றம், நீ தீவனாக இருந்தாலும் சரி, நீ பாவியாக இருந்தாலும் சரி, என்னை நோக்கி திரும்பு. என்னை நோக்கி திரும்புகின்ற பொழுது, ஒளியை நோக்கி இறுதி திரும்புகின்ற பொழுது இறுதித்தான் இடமில்லை, ஆக இயேசுவை நோக்கி திரும்புகின்ற பொழுது வாழ்வு மாற்றமடைகின்றது. வாழ்வு மாற்றமடைகின்றது, மனம் மாற்றமாகி இறைவனுக்கே தன் அர்ப்பணிக்கின்ற ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்வு மாற்றமடைகிறது. ஆக மன மாற்றம் 2 வகையில் இருக்கின்றது. ஒன்று, இறை வார்த்தை வழியாக, மனிதர்கள் வழியாக, கடவுள் அனுப்பிய இறை வார்த்தைகள் வழியாக, இயற்கையின் வழியாக, படைப்பின் வழியாக கடவுளுடைய நலன்களை எல்லாம் அறிந்து அருள் வாழ்விலே வாழ வேண்டும் என்று மனிதர் நினைக்கின்ற முயற்சி மனமாற்றமாக இருக்கிறது. 2வது வகை, the divine intervention of God. கடவுள் நேரடியாக தடுத்தான் கொள்கிறார், ஆட்கொள்கின்றார். கடவுள் நேரடியாக சந்திக்கின்றார். அப்படி சந்திக்கின்ற போது எப்படி இந்த மனமாற்றம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பிரளயமாக இருக்கின்றது. முழுமையாக கடவுளுக்கே தம்மை அர்ப்பணிக்கின்ற ஒரு வாழ்வாக மாற்றமடைகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதுதான் பவுலுடைய வரலாற்றில் பார்க்கின்றோம். நான் ஒரு யூதன், நான் சட்டம் எல்லாம் தெரிந்தவன், இறை வார்த்தை அறிந்தவன், நான் பரிசேயன், எல்லாம் அறிந்த போது இறை சட்டத்தை கூறுவதை போல மரத்தில் தொங்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன் என்று வார்த்தை சொல்லுகிற இயேசு தொங்கப்பட்டு இறக்கின்றார், கிறிஸ்தியானிகள் சொல்லுகிறார்களே, அப்படி என்றால் கிறிஸ்தவர்கள் எல்லாம் தவறான வழியிலே போதிக்கின்றார்கள் என்று சொல்லி தலைமை சங்கத்தில் போய் எனக்கு ஒரு கடிதம் கொடுங்கள், நான் அவர்களை பட்டித்தொழி எங்கிருந்தாலும் அவரை இழுத்துக் கொண்டு உங்கள் முன்பாக இருக்கின்றேன் என்று சொல்லி படை வீரர்களெல்லாம் திரட்டிக் கொண்டு தமஸ்கு நகரோடு நோக்கி அவர் செல்கின்றார். என்ன ஆகின்றது? ஒரு மின்னல் தாக்கி இடி தாக்கி அவர் தூக்கி எறியப்படுகிறார். ஏழை துன்புறுத்துகிறார். நீ துன்புறுத்துகின்ற இயேசு நானே என்ற இறை வார்த்தை வழியாக இயேசு தடுத்தாட்கொள்கின்ற பொழுது, ஆட்கொள்கின்ற போது அவருடைய வாழ்க்கை மாற்றமடைவதை நான் இறை வார்த்தையை கிறிஸ்துவை அழிக்க முற்பட்டவர் கிறிஸ்துவிற்காக தம்மையே அழித்துக் கொள்கின்ற அளவிற்கு பல கொடுமைகளை, வேதனைகளை அவர் பட்டார், அறிவித்தார் என்பது இறை வார்த்தை. அதை போல வாழ்க்கை எப்படி வாழலாம், உல்லாச வாழ்வு, வாழ்வு எப்படி வாழலாம் என்ற ஒரு
வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு 4 பேர் எப்படி வேணாலும் வாழலாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் குதிரையை செல்கின்ற பொழுது மின்னல் அடித்து பவுலியா கூட தூக்கி எறியப்படுகிறார். அங்கு ஒரு அசரீரி கேட்கின்றது, கடவுளை வார்த்தை கேட்கின்றது. நாங்கள் தீமையை விலகி நன்மை செய், தீமையை விலகி நன்மை செய் என்ற வார்த்தையை கேட்டவுடனே அவர் இறைவனுக்காக தம்மையே அர்ப்பணிக்கின்ற அளவிற்கு, தம்மையே அடிபடுகின்ற அளவிற்கு முழுமையாக ஒப்புக் கொடுப்பதை நாம் இந்த நான்கே நாம் 4 வழியாக அறிந்து கொள்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் கிறிஸ்துவை அறிவிப்பதிலே கிறிஸ்துவை போல மத்திய 8:20 வாசிக்கிறோம். நரிகளுக்கு 10 குடிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆனால் மானிட மகனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை என்று ஓய்வு எடுக்காமல் ஆண்டவருடைய பணியை பார்க்க சமாரிய ஆண்டு இயேசு கிறிஸ்து உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது சீடர்கள் கேட்கிறார்கள், உணவு உண்டாயிற்றா என்று ஆண்டவர்கள் சொல்கிறார். கடவுள் அனுப்பிய திருமணத்தை நிறைவேற்றுவது, அவருக்கு கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுதான் என்ற உணவு என்று சொல்லி மனிதனுடைய அடிப்படை தேவையாக இருக்கின்ற உணவு, உடை, இருப்பிடங்களை எல்லாவற்றையும் மறந்து சிந்தனை செயல் அனைத்துமே கடவுளை பற்றி அறிவிக்க வேண்டும், நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இறுதி வரை கல்வாரி பணி வரை எப்படி இயேசு சென்றாரோ அந்த இயேசுவை போல இயேசுக்காக நற்செய்தி அறிவிப்பதற்காக வெறுங்காலோடு ஜெர்மன் பிரதேசத்திலே அவர் நற்செய்தி அறிவித்தார். நற்செய்தி அறிவிப்பு என்று சொல்லிக்கொண்டு அவருக்கு நினைவுகிறது அந்தோனியா, அருளானந்தர், எண்ணற்ற புனிதர்கள் சவேரியார் என்பவர்களால் நினைவு கூறுவோம். ஏனென்றால் அவர்கள் நமக்கு பரிச்சயமானவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக ஜெர்மன் பிரதேசத்திலே, பள்ளி பிரதேசத்திலே வெறுங்காலோடு உணவை மறந்து, உடையை மறந்து, ஒரு பிச்சைக்காரனை போல, ஒரு பதவியை போல இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி வீரத்தோடு துணிவோடு அவர் செய்கிறார். அந்த அளவிற்கு இயேசுவை பற்றி அறிவிப்பதுதான் அவர் கொடுத்த விலைமதிக்க முடியாத பரிசாக அவர் விதைத்த விதைதான் இன்று 21ஆம் நூற்றாண்டில் இருக்கின்ற 10 நூற்றாண்டுகளாக நார்வட்டை நாங்கள் நிறைவு கொண்டு பல தேசங்களே பணி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கடவுள் இந்த நார்வட் வழியாக செய்த அளவு கடந்த வல்லமை என்று சொன்னால் அது மிகையாக நற்கனில் அதீத பக்தி, நற்கனிக்கு எதிராக வருகிற தப்பைகளுக்கு எல்லாம் குரல் கொடுத்து நற்கனிக்காக பாதுகாவலாக நின்றவர்கள். திருத்தந்தைக்கு பிரச்சனை வருகின்ற பொழுதுதான், பிரச்சனை வருகின்ற பொழுதுதான் திருத்தந்தைக்காக திருச்சபைக்காக நின்றவர் நாட்கள். இன்னும் எவ்வளவு அன்னை மரியாதை அதீத பக்தி கொண்டிருந்தார். நான் நவ சன்னியாசியாக இருக்கின்ற பொழுது அன்னை மரியா நார்வற்றுடைய பக்தி, அன்னை மரியா மீது கொண்ட பக்தியை பற்றி எழுதுங்க அப்படின்னு ஒரு தேர்வு இருக்கும், ஒரு எக்ஸாம் இருந்துச்சு. அருத்தந்தை சந்தியாக நானும் தேர்வு எழுதுனோம். அவரும் எழுதினார், நானும் எழுதினேன். அவர் எழுதினதான் நான் எழுதினேன். ஆனா எனக்கு மார்க் விடல. The Norman had a childlike devotion to Mary. குழந்தையை போல அவர் மரியாதை பக்தி கொண்டிருந்தார் என்று எழுதுகின்றார் ஆங்கிலத்தில். நான் எழுத அதே மாதிரிதான் இருக்கு. என்னுடைய மாஸ்டர் என்ன அவர்களுக்கு நான் அப்படி எழுதியிருக்கேன், ஆனா எனக்கு மார்க் கொடுக்கும், அவருக்கு மட்டும் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நீ எழுதியிருக்கிறத பார்த்தா ஒரு பிரச்சனையே உண்டாக போட்டு நார்மலான சைல்ட் லைக் டிவோஷன். அந்த சைல்ட் லைக்ங்கிறது ஒரு வார்த்தை, அதை நான் பிரிச்சுட்டேன். அவன் பிரிச்சு என்ன ஆகுது, நார்மல் கேட்டா சைல்டு அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அந்த சைல்ட் லைக் டிவோஷன் குழந்தையை போல தாய் பின்னாலே போவான், அம்மா 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 அப்படின்னு சேரை பிடிச்சுட்டே போவான். அந்த தாயை போல நால்வர் அதீத பற்று வைத்திருக்கின்றான். ஒரு மரபு இருக்கின்றது. எந்த ஒரு மீட்டிங் இருக்கு என்று சொன்னா, நான் ஒரு சபையில ஒரு மீட்டிங்னா ஒரு சேர் தனியா இருக்கும். ஏன் தனியா இருக்கு? அது அன்னை மரியாதை என்று சொல்லி அன்னுடைய பிரசனத்தை உணர்த்துவதாக அந்த நாட்கால இருக்கிறது என்பது ஒரு மரபாக இருக்கின்றது. ஆக அந்த
அன்னையின் மீது அதீத பக்தியாக இருந்தார். தாழ்ச்சியை பற்றி சொல்லுங்க. அவரை போல தாழ்ச்சி உள்ளவர்கள் கொண்டவர், எளிமை வாழ்வு. அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையிலும் என்னை பேரவற்றவர் என்று சொல்வார்கள் என்று அன்னையை கடவுள் எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கின்றாரோ அதுபோல அன்னையை போல அவர் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவரா, எளிமையான வாழ்வு கொண்டவரா, எல்லா இருந்தும் ஒன்றுமில்லாமல் பணிவோடு தாழ்ச்சியாக வாழ்ந்த காரணத்தினால் அவர் இன்று வரை நினைவு கூறப்பட்டு அவர் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது கடவுளுடைய அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதம். கடவுளுடைய இறை திட்டத்தை நிறைவேற்றுவதில், இறை ஆட்சியில மண்ணிலே விதைப்பதிலே அவர் ஒரு தனி பெரும்பான்மையாக கடவுளுக்கு முன்பாக நின்றார். இந்த நாட்கள்ல இந்த வார்த்தை அடிக்கிறோம், தனி பெரும்பான்மை. யார் தனி பெரும்பான்மை இருந்தா அந்த ஆட்சி அமைக்க முடியும், இல்லைன்னா கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னா தனி பெரும்பான்மை. எல்லா மாநிலத்திலையும் வாக்கு வசதி, வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கணும். 272 சீட்டு வேணும், பெரும்பான்மை நிரூபிக்கணும். கடவுளுடைய ஆட்சியில, கடவுள் பின்னர் ஆட்சியிலே பங்கு பெற, இறை ஆட்சியில மண்ணிலே நிலைநிறுத்த கடவுளுக்கு முன்பாக ஒரு தனி பெரும்பான்மை என்று சொல்கின்ற பொழுது கடவுளை காரியங்கள் அனைத்திலும் எல்லாவற்றிலும் எல்லாமாக அவர் இருந்தார். 100% விழுக்காடுவதில் இருக்கிறார். எளிமை வாழ்வா, அன்னை மீது அதீத பக்தியா, நற்கருணை அதீத பக்தியால் எல்லாவற்றிலும் எல்லா வாழ்க்கையிலும் அந்த அமைதி ஏற்படுத்தவில்லை, எல்லாவற்றிலும் அதீத பற்றி வைத்திருக்கிறார். அவர் கடவுளுக்கு முன்பாக மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவராக, கடவுளுடைய எல்லா நலன்களையும் ஆசிரியரை பெற்றுத் தருகின்ற ஒரு வல்லமை மிக்க புனிதராக அவர் விளங்கினார் என்பதுதான் அடிப்படை உண்மையாக இருக்கு. ஆக நாற்பது பணியை மேற்கொண்டு நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொன்றையும் அவருடைய அடிச்சுவத்தை நாங்கள் பணியாற்ற, அவருடைய ஆன்மீகத்திலே பணியாற்ற தூய ஆவியின் கண்களுக்காக உடைகளுக்காக செய்வோம்.